வெல்கம் டு அக்ரா இன் மார்க் யூடியூப் சேனல். இப்போ அந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ் கோர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் ஃபார் லெக்சர் 70 to 34 வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் மிட் டேர்முக்கான போர்ஷன் வந்து ஆல்ரெடி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக எடுத்து சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோட லிங்க் பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்குங்க. சரிங்களா? இது வந்து ஆஃப்டர் மிட் சம்க்கான போர்ஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Each unit decrease in the pH base saturation decreases by about 20%. சரிங்களா? pH வந்து ஒரு யூனிட் குறைஞ்சா அதோட பேஸ் சேச்சுரேஷன் வேல்யூ வந்து 20% வந்து குறையும். செகண்ட் ஒன், சாயில் வாட்டர் இஸ் ஏ டைனமிக் சொல்யூஷன். சரிங்களா? டைனமிக்னா என்னது? சேஞ்ச், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தேர்ட் ஒன், நேச்சர் ஆர் ஆர்டிஃபிஷியல் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் சப்சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ரம் ஏ கிவன் ஏரியா வந்து ட்ரைனேஜ். ட்ரைனேஜ் என்ன அர்த்தம்? சர்ஃபேஸ் சப்சர்ஃபேஸ் ஏரியாவில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அது வந்து ட்ரைனேஜ். ஃபோர்த் ஒன், வாட்டர் ஹெல்ட் பிட்வீன் வில்ட்டிங் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஃபீல்டு கெப்பாசிட்டிஸ் கால்ட் அஸ் அவைலபிள் வாட்டர். சரிங்களா? வில்ட்டிங் கோஎஃபிஷியன்ட்க்கும் ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் அந்த இதுக்குள்ள ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிற வாட்டர் தான் அவைலபிள் வாட்டர். அந்த வாட்டர் தான் என்னது? பிளான்ட் வந்து இன்டேக் பண்ணிக்கும். ஃபிஃப்த் ஒன், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஃபேவர்ஸ் சாயில் அக்ரிகேஷன். சரிங்களா? மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அந்த சாயில் மைக்ரோப்ஸ்லாம் என்னது இருக்கிறதுனால சாயில் அக்ரிகேஷன் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் வந்து பிஹெச் எதை மெஷர் பண்ணால் அந்த ஆக்டிவ் அசிடிசிட்டி ஆஃப் தி சாயில். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பிஹெச் வந்து என்னது? சாயிலோடைய ஆக்டிவ் அசிடிசிட்டி தான் வந்து மெஷர் பண்ணும். செவன்த் ஒன், பேஸ் சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெர்டைல் சாயில் 80 to 90%. சரிங்களா? ஒரு ஃபெர்டைல் சாயில்னா மினிமம் என்னது? 80%க்கு மேலே தான் அதோட பேஸ் சேச்சுரேஷன் வந்து இருக்கணும். சரிங்களா? ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டைல் சாயில் அப்படின்னா 80 to 90% இருக்கும். எயித் ஒன், ஆர்கானிக் மேட்டர் ரிச் சாயில் அப்பியர்ஸ் பிளாக் இன் கலர். சரிங்களா? ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருந்தால் அந்த சாயிலோட கலர் என்னது? பிளாக் கலரில் இருக்கும். நைன்த் ஒன், எபிலிட்டி ஆஃப் சாயில் டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இன் தி பிஹெச் இஸ் பஃபரிங் கெப்பாசிட்டி. சரிங்களா? அதாவது என்னது? பிஹெச்சில் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? பஃபரிங் கெப்பாசிட்டி. சரிங்களா? 10th ஒன், வாட்டர் ஹெல்ட் டைட்லி இன் தி சாயில் பார்ட்டிகல் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். சரிங்களா? வாட்டர் அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு அடுத்து அதுக்கப்புறம் என்னது? அந்த சாயில் பார்ட்டிகல் வந்து டைட்டாக இருக்கும். அந்த வாட்டர் வந்து என்னது? நம்மளால் வந்து பிளான்ட் வந்து அப்டேக் பண்ண முடியாது. அந்த வாட்டர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். சரிங்களா? ரொம்ப சாயில் பார்ட்டிகல்ஸோட ரொம்ப டைட்டான ஒரு கனெக்ஷனில் இருக்கும். பிளான்ட் வந்து அதை என்ன பண்ணாது? இன்டேக் பண்ண முடியாது. 11th ஒன், ஹில்லி சாயில்ஸ் வித்தவுட் லைம் ஆர் யூஸ்வலி அசிடிக் சாயில்ஸ். சரிங்களா? ஹில்லி சாயில்ஸ் என்னது? லைம் இல்லாமல் இருந்தால் மோஸ்ட்டாக என்னது? ஹில்லி சாயில்ஸ் மோஸ்ட்டாக வந்து அசிடிக் சாயில்ஸாக தான் இருக்கும். 12th ஒன், மோஸ்ட் ஆஃப் தி கேசியஸ் இன்டர்சேஞ்ச் ஆஃப் சாயில்ஸ் அக்கர்ஸ் பை டிஃப்யூஷன். சரிங்களா? சாயிலில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மோஸ்ட்டாக பை டிஃப்யூஷன். ரெண்டு இருக்குது, மாஸ் ஃப்ளோ இருக்குது, டிஃப்யூஷன் இருக்குது. சாயில் என்னது? மோஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது வந்து டிஃப்யூஷன் மூலமாக தான் நடக்கும். 13, சாயில் salinity இஸ் இண்டிகேட்டட் பை டோட்டல் சால்யூபிள் சால்ட் கண்டென்ட். சரிங்களா? சாயிலோட salinity எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா அதில் கூடிய டோட்டல் சால்யூபிள் சால்ட் கண்டென்ட். சரிங்களா? எவ்வளோ சால்ட் வந்து சால்யூபிளாக இருக்குது அந்த பர்சன்டேஜ் பொறுத்து என்னது? சாயில் வந்து salinity-யா இல்லையா அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. 14, சர்ஃபேஸ் சார்ஜ் மேக்னிடியூட் ஆஃப் கொலாய்ட்ஸ் இஸ் ஜெட்டா பொட்டன்ஷியல். சரிங்களா? கொலாய்ட்ஸோடைய சர்ஃபேஸ் சார்ஜ்னு அது ஜெட்டா பொட்டன்ஷியல். 5th ஒன், அமார்பஸ் clay mineral is allophane. சரிங்களா? allophane is an example of amorphous clay mineral. 16, at high pH dependent charges are நெகட்டிவ். சரிங்களா? pH அதிகமாக இருக்கும்போது pH dependent சார்ஜஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். 17, எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கானிக் கொலாய்ட் ஹியூமஸ். சரிங்களா? ஹியூமஸ் அப்படிங்கிறது என்னது? ஆர்கானிக் கொலாய்ட். சரிங்களா? ஹியூமஸோட பாலிமர் டைப் வந்து அரோமேட்டிக் ஆசிட். சரிங்களா? அரோமேட்டிக் ஆசிட் தான் என்னது? ஹியூமஸோடைய பாலிமர் டைப். 19, என்சைம் கிரிட்டிக்கல் இன் கார்பன் சைக்கிளிங் வந்து ஹைட்ரோஜனேஸ். சரிங்களா? கார்பன் சைக்கிளிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு என்சைம் வந்து என்னது? டிஹைட்ரோஜனேஸ். 20, ஹையர் சிஎன் ரேஷியோ இஸ் இன் ஸ்ட்ராஸ். சரிங்களா? ஸ்ட்ராவில் தான் என்னது? ஹையர் கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ இருக்கும். சரிங்களா? ஐஎஸ்சிஎன் ரேஷியோ அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? அவ்வளோ ரொம்ப என்னது? டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 21st, the moisture content at different tensions during wetting of soil varies from moisture content at same tensions during drying என்னது? எஸ்ட்ரோசிஸ். சரிங்களா? எஸ்ட்ரோசிஸ்னால் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதாவது சாயில் வாட்டர் கண்டென்ட்டுக்கு வந்து வெட்டாக இருக்கும்போது ட்ரையாக இருக்கும்போது அதோட ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது? இந்த ஹெட்ரோசிஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த டெஃபினேஷன் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. The difference in the relationship between water content of the soil and corresponding water potential obtained during wetting and drying. சாயில் வந்து வெட் பண்ணும்போதும் ட்ரை பண்ணும்போதும் அதோடைய வாட்டர் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, மாய்ஸ்டர் கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறது என்னது? அதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து ஹெட்ரசிஸ். 23, ஹியூமிக் ஆசிட் இஸ் சாலிபிள் இன் டைல்யூட் அல்கலி. சரிங்களா? ஹியூமிக் ஆசிட் வந்து என்னது? அல்கலி இதுதான் வந்து சாலிபிளாக இருக்கும். அதே ஹியூமிட் வந்து
ஹியூமின் வந்து இன்சாலிபிள். 24 கன்வர்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன்டு ஹியூமஸ். ஆர்கானிக் மேட்டரை ஹியூமஸாக கன்வெர்ட் பண்ண அது என்னது ஹியூமிஃபிகேஷன். 25 a unit change in pH of soil represent dash ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னா என்னது 10-fold சேஞ்ச் சரிங்களா. பிஹெச்சில் ஒரு யூனிட் சேஞ்ச் ஆனால் ஹைட்ரஜன்ஸில் என்னது 10-fold வந்து சேஞ்சஸ் நடக்கும். 26 பாசிட்டிவ் வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து என்னது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சரிங்களா. வாட்டர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது என்னது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். 27 டார்க் சாயில்ஸ் இண்டிகேட்ஸ் ஹை ஹியூமஸ் கண்டென்ட் சரிங்களா. ஹியூமஸ் வந்து அதிகமாக இருந்தால் அந்த சாயில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப பிளாக்காக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும் சரிங்களா. ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருந்தாலும் பிளாக் கலரில் இருக்கும். 28 வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி வாட்டர் சரிங்களா. ஃபீல்டு கெப்பாசிட்டி வாட்டர் அவைலபிள் வாட்டர் தான் என்னது பிளான்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். 29 பாலிஃபினால் தியரி இஸ் ரிலேட்டட் டு ஹியூமஸ் சரிங்களா. ஹியூமஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து என்னது பாலிஃபினால் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 30 ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் மெஷர்ட் பை பிஹெச் சரிங்களா. பிஹெச் வந்து என்னது ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் தான் வந்து மெஷர் பண்ணும். 31 CO2 கான்சன்ட்ரேஷன் இன் சாயில் ஏர் இஸ் 0.3% சரிங்களா. சாயில் ஏரில் வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்கும் 0.3%. 32 ஹையஸ்ட் கேட்டியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சாயில் எதுனா கிளே சாயில் சரிங்களா. கிளே சாயில் தான் அது கேட்டியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். 33 the vertical water flow rate through soil is given by டார்சிஸ் லா சரிங்களா. சாயில் வாட்டரை பற்றி சாயில் வாட்டர் மூமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய லா தான் என்னது டார்சிஸ் லா. 34 2:1 clay mineral expands due to 2:1 clay mineral வந்து எதனால் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா 2 டெட்ராஹெட்ரல் லேயர்ஸ் பெர் ஆக்டாஹெட்ரல் லேயர் சரிங்களா. ஒரு ஆக்டாஹெட்ரல் லேயருக்கு 2 டெட்ராஹெட்ரல் லேயர்ஸ் இருக்கும், அதனால தான் என்னது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். 35 anion exchange capacity increases with pH decreases சரிங்களா. pH குறைஞ்ச என்னது anion exchange capacity வந்து அதிகமாகும். 34 நான் எக்ஸ்பேண்டிங் கிளேக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கயோலினேட் சரிங்களா. கயோலினேட் இஸ் an example of நான் எக்ஸ்பேண்டிங் கிளே. 37 நெகட்டிவ் சார்ஜ் இன் ஹியூமஸ் இஸ் டியூ டு கார்பாக்சிலிக், ஃபினாலிக் அண்ட் எனோலிக் குரூப்ஸ் சரிங்களா. ஹியூமஸோட நெகட்டிவ் சார்ஜ் எதனால் வரும்னா இந்த 3 குரூப் இருக்கிறதுனாலையும் வரும் சரிங்களா. கார்பாக்சிலிக், ஃபினாலிக், எனோலிக் குரூப்ஸ். 38 இன்சாலிபிள் ஆர்கானிக் ஃப்ராக்ஷன் வந்து ஹியூமின் முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா. ஹியூமின் வந்து என்னது இன்சாலிபிள், அதை வந்து கரைக்க முடியாது. 39 வந்து நைட்ரிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்வர்ஷன் ஆஃப் அமோனியா இன்டூ நைட்ரேட் வந்து நைட்ரிஃபிகேஷன் சரிங்களா. அமோனியாவை வந்து நம்ம நைட்ரேட்டாக மாற்றினோம்னா அதுக்கு பேர் வந்து நைட்ரிஃபிகேஷன். எகைன் நைட்ரேட் டு அமோனியாவாக திரும்ப ரிவர்ஸில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டீநைட்ரிஃபிகேஷன். 40 ஃபங்கி ரூட் அசோசியேஷன் வந்து மைக்ரோரைசா சரிங்களா. ஃபங்கஸ்க்கு ரூட்டில் அசோசியேட் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து மைக்ரோரைசா. 41 பிஹெச் இண்டிகேட்டர் பிளான்ட் வந்து ஹைட்ரன்ஜியா சரிங்களா. ஹைட்ரன்ஜியாங்கிறது என்னது பிஹெச்சுக்கு தகுந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. 42 என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டீநைட்ரிஃபிகேஷன் வந்து N2O நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு நைட்ரஜன் சரிங்களா. டீநைட்ரிஃபிகேஷனோட என் ப்ராடக்ட் வந்து என்னது நைட்ரஸ் ஆக்சைடும் நைட்ரஜனும். நைட்ரிஃபையிங் பாக்டீரியா வந்து ஆட்டோட்ரோபிக் சரிங்களா. நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியாவுடைய டைப் என்ன கேட்டிருக்காங்க, அது வந்து என்னது ஆட்டோட்ரோபிக். 2 டைப் இருக்குது, ஹெட்ரோட்ரோபிக் அப்புறம் ஆட்டோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக் என்னது அதோட ஃபுட்டை வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும் சரிங்களா. நைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியாஸ் ஆர் ஆட்டோட்ரோபிக் சரிங்களா. அது என்னது எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபேக்டர். 44 மைச்சல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெகட்டிவ்லி சார்ஜ் கொலைடல் பார்ட்டிகல்ஸ் சரிங்களா. மைச்சல் அது ஒன்று மைச்சல்னா என்ன நெகட்டிவ்லி சார்ஜ் கொலைடல் பார்ட்டிகல்ஸ் தான் மைச்சல்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. 45 கேட்டியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆஃப் வெர்மிகுலைட் வந்து 80 to 150 சரிங்களா. கிளே மினரல்லே வந்து ஹையஸ்ட் கேட்டியன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்குது வந்து வெர்மிகுலைட் தான். 46 வாட்டர் ஹெல்டு பிட்வீன் 1/3 to 31 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் கேப்லரி வாட்டர் சரிங்களா. அது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 1/3க்கும் 31க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் வந்து கேப்லரி வாட்டர். 47 மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ்டு பை பிளான்ட்ஸ் இஸ் கேப்லரி வாட்டர் சரிங்களா. கேப்லரி வாட்டர் தான் என்னது பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கும். அது எந்த ரேஞ்சில் இருக்கும் 1/3 to 31 அட்மாஸ்பியர் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். 48 டாமினன்ட் அயான் இன் அசிடிக் சாயில்ஸ் இஸ் ஹைட்ரஜன் அயான்ஸும் அலுமினியம் அயான்ஸும் இருக்கும் சரிங்களா. ஆசிட் சாயிலில் ஹைட்ரஜன் அயான்ஸும் அலுமினியம் அயான்ஸும் இருக்கும். 49 வந்து வாட்டர் என்ட்ரி இன்டு சாயில் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபில்ட்ரேஷன் சரிங்களா. இன்ஃபில்ட்ரேஷன் என்ன அர்த்தம் உள்ள ஊடுருவி போகிறது சரிங்களா. வாட்டர் வந்து சர்ஃபேஸ்லேருந்து என்னது அடுத்த லேயருக்கு வந்து உள்ளே போகிறது, அதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சரிங்களா. என்ட்ரி ஆஃப்
water entry into the soil is called as infiltration. 50 பாருங்க, percolation. The movement of water through soil column typically under saturated conditions moving deeper than root zone வந்து percolation. சரிங்களா? surface entry of water வந்து infiltration. சரிங்களா? movement of water through soil columns இதுதான் keyword. சரிங்களா? movement of water through soil columns வந்து என்னது percolation. 51 pH term was introduced by Sorensen. சரிங்களா? pH term வந்து introduce பண்ணது வந்து Sorensen. 52 soluble salt content of soil is measured by electrical conductivity. சரிங்களா? சாயில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க, ஈஸியை வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஈஸி அதிகமாக இருந்தால் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 53 coordination bonding of organic anions with metal cation is chelation. சரிங்களா? chelation என்ன அர்த்தம்னா ஆர்கானிக் அயன்ஸ் வந்து மெட்டல் கேட்டயன்ஸ் கூட பாண்ட் ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் chelation. 54 cation exchange capacities. CEC stands for cation exchange capacity. சரிங்களா? CECனா என்ன அர்த்தம், எவ்வளோ இது கேட்டயன்ஸ் வந்து அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது அப்படிங்கிறது. சரிங்களா? ஹையஸ்ட் CEC இருக்கக்கூடிய கிளே மினரல் வந்து வெர்மிகுலைட். 55 removal of sodium from soil is called as dealkalization. சரிங்களா? சோடியம் வந்து சாயிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு என்னது dealkalization. 56 source of charge in soil includes isomorphic substitution and pH different charges. சரிங்களா? சோர்ஸ் ஆஃப் அதாவது சாயலுக்கு வந்து எது வந்து சார்ஜஸ் வந்து கொடுக்குது அப்படின்னா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத பொறுத்து என்னது ஐசோமார்பிக் சப்ஸ்டியூஷன் அண்ட் பிஹெச் டிஃபரன்ட் சார்ஜஸ், இது ரெண்டும் தான் என்னது சாயலோடைய சார்ஜை வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். 57 CN ரேஷியோ ஆஃப் ஹியூமஸ் வந்து 10:12:1. சரிங்களா? 10லேருந்து 12 கார்பன் இருக்கும், அதுக்கு எகென்ஸ்டாக வந்து 1% 1 பாயிண்ட் வந்து நைட்ரஜன் இருக்கும். சரிங்களா? 10:12:1. 58 இன்ஆர்கானிக் கண்டாமினேட் இன் சாயில் வந்து கேட்மியம். 59 எக்ஸ்ட்ரீம் அசிடிசிட்டி ரேஞ்ச் வந்து என்னது 4.5. சரிங்களா? அதாவது பிஹெச் வந்து 4.5க்கு கீழே இருந்தால் அது என்னது எக்ஸ்ட்ரீம் அசிடிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். 60 எர்த்வார்ம்ஸ் ஆர் கால்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட் உழவர்கள் நண்பன் சொல்கிறது என்னது எர்த்வார்ம். 61 சாயில் கேட்னா கான்செப்ட் இன்ட்ரடியூஸ்ட் பை மெல்னே. மெல்னே அப்படிங்கிறது என்னது சாயில் கேட்னா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். 62 ஜென்ரலி ட்ரைனேஜ் இஸ் நாட் ரிக்வயர்ட் இன் சாண்டி சாயில். சரிங்களா? சாண்டி சாயில் வந்து ட்ரைனேஜ் வந்து தேவைப்படாது, ஏன்னா அந்த சாயில் அதுவே உள்ள தண்ணி வந்து சாண்டி சாயிலில் ஈஸியாக உள்ளே போயிடும். அதே கிளே சாயிலுக்கு தான் என்னது ட்ரைனேஜ்லாம் தேவைப்படும். 63 கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் இஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சபிள் அயான்ஸ் ஹெல்டு பை கிளே. சரிங்களா? கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னா அந்த கிளே வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சபிள் அயான்ஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறது என்னது கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. 64 சாயில் வாட்டர் ஹெல்ட் இன் மைக்ரோபோர்ஸ் வந்து கேப்லரி போர்ஸ். சரிங்களா? அதாவது வந்து மைக்ரோபோர்ஸில் இருக்கக்கூடிய இது வந்து மைக்ரோபோர்ஸில் வந்து சாயில் அதை வச்சிருந்தா அது என்ன மைக்ரோபோர்ஸில் சாயில் வாட்டர் இருந்தால் அது பேர் என்னது கேப்லரி போர்ஸ், இல்லாட்டி கேப்லரி வாட்டர்னு சொல்லலாம். 65 சாயில் வித் பிஹெச் எபோவ் 8.5 வந்து அல்கலி சாயில் ஆர் சோடிக் சாயில். சரிங்களா? சாயில் வந்து பிஹெச் வந்து 8.5க்கு மேலே இருந்தால் அது என்னது அல்கலி சாயில் இல்லாட்டி சோடிக் சாயில்னு சொல்லலாம். சரிங்களா? சலைன் சாயில்னா வந்து 7.5க்கு மேலே இருக்கும். சரிங்களா? அதே 8.5க்கு மேலே போனால் அது வந்து அல்கலி ஆர் சோடிக் சாயில். 66 elements used in neutron scattering method as a neutron emitters for soil moisture measurement. soil moisture measurementக்கு வந்து நம்ம நியூட்ரான் ஸ்கேட்டரிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் எது வந்து நியூட்ரான் எமிட்டர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரேடியம், பெரிலியம் இல்லாட்டி அமெர்சியம் இல்லாட்டி பெரிலியம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரேடியம், பெரிலியம் இல்லாட்டி அமெர்சியம், பெரிலியம், அந்த ரெண்டு இதில் வந்து காம்பினேஷன் ஏதாச்சும் ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க. 67 amount of heat required to rise temperature from 1 gram of substance by 1 degree Celsius வந்து specific heat. சரிங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்னது அது வந்து 1 degree Celsiusக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா அதுக்கு பேர் வந்து ஸ்பெசிபிக் ஹீட். 68 எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி யூஸ் டு மெஷர் சாயில் salinity. முன்னாடியே பார்த்தோம், ஈஸி வச்சு தான் சாயில் salinity வந்து மெஷர் பண்ணுவாங்க. 69 அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் வந்து அடிஷன். சரிங்களா? ஒரே மாலிகுல் ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்குள்ள அட்ராக்ஷன் இருந்தால் அது வந்து கொஹிஷன், டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ்னால் அது வந்து அடிஷன். 70 பிஹெச் ஸ்கேல் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 14. சரிங்களா? பிஹெச் வந்து 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். பிஹெச்க்கு வந்து என்னது யூனிட் கிடையாது. 71 சைஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் வந்து 0.001
mm சரிங்களா. கொலாய்ட்ஸோட சைஸ் என்னன்னா 0.001 mm. 72 denitrification carried out by the Pseudomonas and Bacillus சரிங்களா. Pseudomonas Bacillus அது denitrificationக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். 73 1:1 non-expanding clay mineral வந்து kaolinite. 74 Rhizobium japonicum is used for soybean சரிங்களா. Rhizobium japonicum என்னது வந்து biofertilizer used for soybean. 75 cation exchange capacity of humus வந்து 150 to 300 சரிங்களா. இருக்கிறதுலே cation exchange capacity அதிகமாக இருக்குது வந்து ஹியூமஸ்க்கு. அதே எந்த clay mineralக்கு அதிகமாக இருக்குன்னா வெர்மிகுலைட் சரிங்களா. பாருங்க டாசிஸ் லாஸோடைய ஃபார்முலா கேட்டிருக்காங்க. Q equal to K delta H divided by L. இதான் டாசிஸ் லாவுடைய ஃபார்முலா. 77 the substitution of a cation of higher valence with another cation of lower valence but in similar size the clay crystal structure வந்து isomorphic structure சரிங்களா. isomorphic structure என்னது அந்த வேலன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் பட் அதோட சைஸ் வந்து என்னது ஒரே சைஸாக வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு வந்து isomorphic substitution சரிங்களா. மார்பிக்னாலே சைஸ்னு அர்த்தம், ஐசோனா சேம், ஐசோமார்பிக்னா சேம் சைஸ் இருக்க இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதோட வேலன்சி வந்து என்னது டிஃபர் ஆகும். 78 யூனிட் ஆஃப் cation exchange capacity சரிங்களா. centrimoles of protons per kilogram soil C mole P plus kilogram வரும் சரிங்களா. centimoles of protons per kilogram soil C mole P kg வரும் சரிங்களா. cation exchange capacity உடைய யூனிட். 79 conversion of organic nutrients into inorganic nutrients வந்து mineralization சரிங்களா. conversion of ஆர்கானிக் நியூட்ரியன்ட் வந்து இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட் சரிங்களா. அதாவது என்னது பிளான்ட் இன்டேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முக்கு மாற்றினா அதுக்கு பேர் வந்து மினரலைசேஷன். தென் அதே வந்து ரிவர்ஸில் நடந்தால் அதுக்கு பேர் வந்து இம்மொபிலைசேஷன். 80 it is a process through which CO2 from atmosphere is absorbed by trees, plants, crops through photosynthesis stored as carbon in biomass வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் சரிங்களா. கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்னா அட்மாஸ்பியரில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ட்ரீஸ் மூலிமா பிளான்ட் மூலிமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு பேர் வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். 81 அக்ரோகெமிக்கல்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் சரிங்களா. சாயில் பொல்யூஷனில் வந்து என்னது நேச்சுரல் சோர்சஸ் ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் ரெண்டு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரோகெமிக்கல்ஸ் இன்செக்டிசைடு பெஸ்டிசைடு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சோர்சஸில் வரும். 82 undesired change in the physical, chemical, biological characteristics of soil that may harmful to the living organism is called as soil pollution சரிங்களா. சாயிலோடைய physical, chemical propertiesல changes நடந்தால் அது என்னது soil pollution, undesirable changes. 83 pH value PF வேல்யூ அட் ஃபீல்டு கெப்பாசிட்டி வந்து 2.54 சரிங்களா. ஃபீல்டு கெப்பாசிட்டி வாட்டருடைய PF வேல்யூ என்னன்னா 2.54. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சலைன் சாயில் வந்து மோர் தென் 4 இருக்கும் சரிங்களா. சலைன் சாயிலோட ஈஸி வந்து மோர் தென் 4 சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய கோர்ஸ் ரிலேட்டடாகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.